தலைவனாக என்ற தலைப்பு எனக்கு இருந்தாலும் பல்வேறு தலைப்புகளிலே பேசிய நண்பர்கள் அதையே திரும்ப நான் பேசும்படியாதான் அந்த தலைப்பு இருக்குது. ஏன்னா மகனாக, கணவனாக, வீரனாக, சகோதரனாக என்றெல்லாம் வருகிற நிகழ்ச்சிகள் தான் அவனுக்கு தலைவனாகவும் ஆக்குகின்றது. ஆகையினால அவர்கள் பேசியதில் ஒன்று ரெண்டு நான் திரும்ப சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அவங்க சொன்னது எனக்கு தெரியாது, என்ன பேசினாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த நிகழ்ச்சியை நான் திரும்ப சொல்லலாம். முதல் செய்தி, ஒரு தலைவன் என்பவன் தான் முடிவெடுக்கிறவனாக இருக்க வேண்டும். தலைவனுடைய இலக்கணம் என்ன என்றால், மற்றவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு முடிவெடுக்க கூடாது, அவன் தலைவன் அல்ல. மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இவன் முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய மனசுக்குள்ளே ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. அதாவது லாஜிக் என்று சொல்லுகிற தர்க்கவாதத்திலே சொல்லுவான், ரெண்டு கருத்து வந்தால் மூன்றாவது கருத்து மனசிலே தோன்றும். அது சரியாகவும் தோன்றும், தப்பாகவும் தோன்றும். அது எப்படி சரியாகவும் தப்பாகவும் தோன்றும்னா, நான் இப்ப ஒரு லாஜிக்ல உள்ள ஒண்ணு சொல்றேன். ஜைனர்கள் அஹிம்சாவாதிகள் சரிதானே? மகாத்மா காந்தி அஹிம்சாவாதி சரிதானே? ரெண்டும் சரிதான். இந்த ரெண்டிலிருந்து மூணாவதாக, ஆகவே மகாத்மா ஒரு ஜைனர் அப்படின்னு முடிவெடுக்கலாமா? அப்படி எடுக்க முடியாது. அதான் தப்பா முடிவெடுக்கிறது. அந்த ரெண்டு ப்ரொபோசிஷன்லயும் தவறான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜைனர்களுடைய கொள்கையும் அஹிம்சைதான், மகாத்மா காந்தியின் கொள்கையும் அஹிம்சைதான். ஆனால் அஹிம்சை மட்டும் அல்ல. அதை உணர்ந்து கொண்டு நம்முடைய ஆத்மா மூன்றாவது ஒன்றை சொல்லும், அதை இன்ஃபர் பண்ணும் என்று சொல்வார்கள். கண்டுபிடிக்கும் நம்முடைய மனம். அதுதான் இந்த மனத்தினுடைய வேலை, ஆத்மாவினுடைய வேலை. அப்படி இப்பொழுது நான் ஒன்றை உங்களிடத்தில் கலந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஏன் படிக்கிறோம்? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது எதுக்குன்னா, இந்த ஆத்மாவும் மனமும் எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறோம். படிச்சதுனாலேயே அறிவு வரும்னு சொல்ல முடியாது. அறிவு உள்ளவன் படிச்சா அறிவு வரும், அறிவு இல்லாதவன் படிச்சால் ஒன்றும் வராது. சார், அறிவு இல்லாதவன் படிச்சா ஒன்னும் வராதுன்னு சொல்றீங்களே, படிச்சாதானே அறிவு வரும் அப்படின்னா, படிச்சா வர வேண்டிய அறிவு தான் வரும். நான் சொல்லல, திருவள்ளுவர் தான் சொல்ற, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தம் உண்மை அறிவே மிகும். நீ எவ்வளவுதான் பெரிய நூல்களை படிச்சாலும் உனக்கு எவ்வளவு அறிவு இருக்குதோ அதான்ப்பா வெளியே வரும்னார். பல பிறவிகள்ல நீங்கள் பெற்றிருக்கிற அறிவுதான் இவ்வளவு நூல்களை படித்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு வரும், எல்லாமே வரும் என்று அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் இப்படி இருக்கிற அதே திருவள்ளுவர் என்ன பண்ணிவிட்டாரு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு பாடிவிட்டார். மணலை தோண்டினால் தண்ணி வர்ற மாதிரி புஸ்தகத்தை படித்தால் அறிவு வரும்னு பாடிவிட்டார். திருவள்ளுவர்கிட்ட இது ஒரு வம்பு. இப்படியும் சொல்லுவாரு, அப்படியும் சொல்லுவார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணீர் இருக்கிற இடத்திலே தோண்டினால் தண்ணீர் வரும், தண்ணீர் இல்லாத இடத்திலே தோண்டினால் மண்ணுதான் வரும். நம்ம அத்தனை பேரும் போய் சகாரா பாலைவனத்தை தோண்டினா தண்ணி வருமா? வராது. அதனால தண்ணீர் இருக்கிற இடத்தில் தோண்டினால் தண்ணீர் வரும். அப்படி அறிவு இருக்கிறவன் படித்தால் அறிவு வரும். நாங்க 150 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிறோம் ஒரு வகுப்புல. அட்டெண்டன்ஸ் எடுக்கவே அரை மணி நேரம் ஆயிடும். அதுல சில பேர் சொந்த பேருக்கு பிரசன்ஸா இருப்பான், சில பேர் இல்லாதவன் பேருக்கு பிரசன்ஸா இருப்பான்.
அந்த 150 பேருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தமே 150 பேர் பாஸ் ஆனா இல்லையே, ஒரு 30-40 பேர் ஃபெயிலா போட்டாங்க. அப்ப என்ன காரணம்? அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவன் அறிவை பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தினவன் பாஸ் பண்ணி விட்டான். நாங்க ஒன்னாதான் பேசணும், அவன் எடுத்துக்கொண்டதனுடைய விளைவு அது. அது மாதிரி ஒரு தலைவன் சொந்தமாக சிந்திக்க வேண்டும். சொந்தமாக சிந்திக்கின்ற அறிவு இல்லாதவன் தலைவன் அல்ல. அறிவிலே தலைமை உடையவன் தான் தலைவன். மற்ற அத்தனை பேரும் சொல்லுகின்ற செய்திகளை கேட்டுக்கொண்டு தான் ஒரு முடிவுக்கு வருகிறவன் இருக்கிறானே, அவன்தான் தலைவன். உபனிஷத்திலே ஒரு கதை சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் படித்தது. ஒரு அம்மா என்ன பண்ணா, தன் பையனை ஒரு ரிஷி இடத்திலே அனுப்பி, அவர் பெரிய ஞானவான், அவர் சொல்றதை கேட்டுவாடா, உனக்கு ஞானம் வரும் அப்படின்னு அனுப்புனான். இவன் போன ஆசிரமத்துக்கு. அப்போலாம் முனிவர்கள் ஆசிரமத்திலே இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் ஆசிரமத்திலேயே போலீஸ் இருக்கிறது, இது வேற விஷயம். அதனால போனா அவர் என்ன பண்ணாரு, ஒரு 20 மாட்டை கொடுத்து இதை மேய்ச்சிடுவாடான்ட்டார். அவனுக்கு எப்படி இருக்கும்? இவர் ஞானம் கொடுப்பாருன்னு வந்தா மாட்டுக்கார பேல ஆக்கி விட்டாரே, பெருசுகளே இப்படித்தானா அப்படி நினைச்சிருப்பானா இல்லையா? போயிட்டு வாடானார். அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. அதாவது தாய் சொல்லை தட்டாதவன் அவன். சினிமா பேரை நான் சொல்லல. அதனால நேரா அம்மா சொன்னதை கேட்டுட்டு போயிட்டான். ஆனா அந்த முனிவர் என்ன பண்ணாரு, அவன் போய் பார்க்கிற பொருள்களில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு ஞானம் அவனுக்கு வரட்டும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டார். போய் ஒரு மலையை பார்க்கிறான், அந்த மலை இவனுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது. ஒரு மாட்டை பார்க்கிறான், அந்த மாடு ஒரு செய்தி சொல்லுகிறது. ஒரு மரத்தை பார்க்கிறான், அந்த மரம் ஒரு செய்தி சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் இவன் தெரியாத ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணம் முனிவருடைய ஆசீர்வாதம். திரும்பி வந்தான், மாடெல்லாம் மேய்ச்சி கன்று போட்டுருக்கு மாடு அப்படின்னு ஆசிரமத்தை கொண்டு வந்தான். சுவாமி, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்னா. ஏப்பா ஞானம் பெறலையா அப்படின்னு கேட்டார். இல்ல, நான் எல்லா ஞானமும் பெற்றுட்டேன்னா. இவரால தான் பெற்றான், அவனுக்கு அது தெரியல. நான் ஒவ்வொரு பொருளை பார்த்தேன், ஒவ்வொரு பொருளும் எனக்கு ஒவ்வொரு ஞானத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னான். சிரித்துக் கொண்டே அவனை அனுப்பிவிட்டார். இது கேனோபனிஷத்துல உள்ள ஒரு கதை. அதாவது உங்க பேரு சத்தியகாமன். அப்படி உலகம் முழுவதும் ஒரு பாட புத்தகம், திறந்த பாட புத்தகம், மனிதர்கள் பாட புத்தகங்கள், நிகழ்ச்சிகள் பாட புத்தகங்கள், அவைகளை பார்க்கிறவன் அவைகளில் இருந்து ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை சிந்தித்து அவன் முடிவுக்கு வர வேண்டும். ஆகையினால தலைவன் என்பவன் சொந்தமாக சிந்திப்பவன். மந்திரிகள் எல்லாம் இப்ப போயிருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது. ஒன்னும் தெரியாதவனை தான் மந்திரியா போடுவாங்க. தெரிஞ்சவனை மந்திரியா போட்டா வம்பு வந்துடும். ஏன்னா அவன் முதல் மந்திரி ஆயிடுவான். அதனால ஒன்னும் தெரியாதவனை தான் போடுறது. அப்படி இருக்கும்போது அந்த மந்திரிகள் கீழே இருக்கிற செயலாளர்கள் சொல்றதை கேட்டுட்டு செய்வாங்க. சில மந்திரி இருக்கிறான், அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டு செய்வான். அவன் தலைவன் அல்ல. அவன் சொல்றதை மீறி தான் முடிவெடுப்பான், அவன் தலைவன். மதிய உணவு போடணும்னு சொல்லி காமராஜ் முடிவு பண்ணிவிட்டார். வந்து எல்லாரையும் கூப்பிட்டு மதிய உணவு போடணும்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன், அதை பற்றி எனக்கு தெரிவியுங்கள். எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் அதெல்லாம் போட முடியாதுன்னு எழுதிட்டான். இந்த கோப்புகளை தூக்கி எரிஞ்சார். முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுதானே ஒண்ணு கேட்கிறேன். அது எப்படி முடியும்னு கத்துக் கொடுக்கையா? அதுதானே நீ இருக்கிற அப்படின்னு தூக்கி எறிஞ்சார். அவன் தான் தலைவன். அவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அதை கேட்காமல் அதற்கும் மேலே ஏறி நின்று பார்க்கின்றவன் தான் தலைவனாவான். அப்படி ராமன் பல இடங்களில்
தான் கண்டவைகளை, கேட்டவைகளை, அனுபவித்தவைகளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அதற்கு மேல் முடிவெடுத்தவர். ராமாயணத்தில் 2 முனிவர்கள் இருக்கிறார்கள், 19,000 ரிஷிகள் இருக்காங்க. அதுல 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒரு 10 பேர் முக்கியமானவங்க, அதுல 2 பேரை சொல்றேன். ஒருத்தர் வசிஷ்டர், ஒருத்தர் விஸ்வாமித்திரர். 2 பேருக்கும் ஆகாது. நீங்க அந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. ரிஷி மூலம் படம் பார்த்தவங்களுக்கு அது சரியா தெரியும். அவர் சொன்னாரு, நீ ஒண்ணு, இவன் ராஜா விஸ்வாமித்திரன், அவரு பிரம்மாவுடைய புள்ள வசிஷ்டர், நீ பிரம்ம ரிஷி ஆக முடியாதுடா அப்படின்ட்டாரு. நான் பிரம்ம ரிஷி ஆகி காட்டுகிறேன் பார் அப்படின்ட்டு வந்தான் விஸ்வாமித்திரன். பிரம்ம ரிஷி ஆகிவிட்டான். அதாவது கத்திரிய ஜாதியிலே பிறந்தவனுக்கு சாந்தமான குணம் இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு கோபமாக சண்டை போடுற ஜாதி அது. அதுக்கு தகுந்த ஒரு குணம்தான் இருக்கும். அதனால உனக்கு பிரம்ம சாயை வந்து சேராதுன்னு சொன்னார். ஆனால் தவத்தினாலே அதை பெற்றவன். இதுக்கு மேல அதை பத்தி சொல்ல வேண்டாம். அந்த 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்த 2 பேரும் ராமாயணத்திலே சந்திக்கிறார்கள். ராமனை அழைத்துக் கொண்டு போவதற்காக விஸ்வாமித்திரன் வந்திருக்கிறான். தசரதன் பயப்படுகிறான். இவன் கோபக்கார முனிவன், இவன் சொன்னதை கேட்காவிட்டால் நமக்கு ஆபத்து. ஆனால் நான் விரும்பாத ஒன்றை அல்லவா கேட்கப் போகிறான். ராமன் என் உயிர், அவனை நான் எப்படி இழப்பேன் என்று துடிக்கிறான். அவன் துடிப்பு முகத்தில் தெரிகிறது. வசிஷ்டர் சொல்றார், யாரு? விஸ்வாமித்திரருக்கு எதிரி, அவனை அனுப்பி வை அப்படிங்கிறார். என்கிட்ட படிச்சதை விட அவர்கிட்ட அதிகம் படிக்க போறான்டா அவன் பையன். ஏன்னு கேட்டா, இவர்தான் அவனுக்கு எல்லா கல்வியும் கற்றுக் கொடுத்தவர். ஒரு கல்வி அவரால் கற்றுக் கொடுக்க முடியாது வசிஷ்டரால. அது என்ன கல்வி? யுத்தம் செய்வதென்ற கல்வியே அவரால் கற்றுக் கொடுக்க முடியாது. ஞான வாசிட்டம், யோக வாசிட்டம்னு அவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் சிலபஸ் இருக்கு. இப்போ அது யாரும் இப்ப படிக்கிறது இல்லை. ஏன்னா ராமர் படிச்சது நம்ம படிக்கப்படாதுன்னு ஒருத்தனும் படிக்காம இருக்கிறாங்க. வாசிட்டம்னா வசிஷ்டர் சொன்னதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கு. ஆனா தனுர்வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்றால், அதற்கான மந்திரம் அவருக்கு தெரியாது. அதற்கான மந்திரம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ராசி அவருக்கு கிடையாது. இப்போ ஒருத்தர் வீடு கட்ட போறார். அவரு பேங்க்ல என்னென்னமோ சொல்லி வாங்கிவிட்டாரு. விவசாயத்துக்கு தான் வாங்குறேன்னு வாங்கிவிட்டாரு. அப்படி வாங்கினவெல்லாம் இப்ப 60,000 கோடியில பொழைச்சிருக்கிறான். வாங்கி விவசாயமே பண்ணல, அவன் வீடு கட்டிவிட்டான். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டான். இருந்தாலும் அவன் விவசாயி தான். என்ன கடன் வாங்கியிருக்கான்ல விவசாயின்னு. விவசாயின்னு கடன் வாங்கினவெல்லாம் விவசாயி தான். ஆனா அந்த விவசாய கடனை கட்டினவெல்லாம் அப்பாவியா போட்டான். அவனுக்கெல்லாம் தெரியாது இப்படி எல்லாம் நம்மளுக்கு விதி விலக்கு கொடுப்பான்னு தெரியாம கட்டிவிட்டான். கட்டாதவெல்லாம் யோக்கியனா போயிட்டான், கட்டினவெல்லாம் அயோக்கியனா போயிட்டான். அந்த மாதிரி வீடு கட்டணும்னு லோன் வாங்கிவிட்டான். ஒரு லோன் வந்துட்டு பணம். அவர் ஒரு இன்ஜினியர்கிட்ட போனா இன்ஜினியர் படம் போட்டு கொடுத்தார். இப்போ நிலம் முகூர்த்தம் பண்ணணும். அதுக்கு ஒரு நாள் பார்க்கறதுக்கு ஒரு புரோகிதர்கிட்ட போனா அவர் நாள் பார்த்து கொடுத்தார். இப்ப யார் பூஜை பண்றது? கடன் கொடுத்தாரு பேங்க் மேனேஜர், அவரா? அவர் தான் கொடுத்ததுக்கு வாங்கணுமா, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அவர் பூஜை பண்றது? அப்ப இன்ஜினியரா? இன்ஜினியர் பூஜை பண்ண முடியாது. இந்த ஒரு நாள் வச்சு கொடுத்தாரு புரோகிதர், அவரா? முடியாது. வேற யாரு பூஜை பண்ணலாம்? கொத்தனார் தான் பண்ணலாம். ஏன்? அவன் தான் சாரத்தில் ஏறி நின்றுட்டு இந்த வீட்டை கட்ட போறான். அது விழாம இருக்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அவன் மொத்தம் தான். இன்ஜினியர் நினைக்க மாட்டார், பேங்க் மேனேஜர் நினைக்க மாட்டார், வட்டி வருதான் தான் பார்ப்பாரு. அதனால
இந்த வீடு கட்டுகிற வரையிலும் நம்முடைய தொழிலுக்கும் நமக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆளு கொத்தனார் தான். அப்ப அந்த கொத்தனாருக்கு தான் அந்த ராசி உண்டு. அதே மாதிரி வில்வித்தை தெரிந்தவன் அரசனாக இருக்கிற விஸ்வாமித்திரன் தான். ஆகையினாலே அவன்தான் அந்த கல்வியை சொல்லித்தர வேண்டும். மழை பொழிகிறது, மலையிலே அருவியாக வருகிறது, நாட்டிலே ஆறாக பெருகுகிறது, கடல்ல போய் சேருகிறது, மறுபடியும் அது மழையாக வருகிறது. பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொழிகள் வேலைவாய் முடுகும் ஆறுபோல் ஐய நின் மகற்கு அளவில் கல்வி வந்து எய்து காலம் எய்தது இன்று எய்தது என்னவே. உன் மகனுக்கு நான் சொல்லித்தராத கல்வியெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க போறாருப்பா, அவர் பின்னால அனுப்பு. எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நம்ம ஒரு பையனை கொண்டு போய் ஒரு காலேஜில் சேர்க்கிறோம். என்னென்ன ஃபீஸ் உண்டோ அதெல்லாம் கட்டுறோம். ஃபீஸான ஃபீஸும் கட்டுறோம், ஃபீஸ் இல்லாத ஃபீஸும் கட்டுறோம். 2 ஃபீஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா ஃபீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக கட்டுற ஃபீஸ் அது. அப்படி கட்டும் பொழுது அந்த பிரின்சிபல் எல்லாம் கட்டினீங்க சரிதான், இந்த காலேஜில் படிச்சு பையன் தேடிடுவான், இருந்தாலும் கூட எதிர்த்தாப்புல ஒரு டியூட்டோரியல் காலேஜ் இருக்கு, இங்க இடம் கிடைச்சாலும் கிடைக்கும், அங்க கிடைக்காது சார், அங்கேயும் பணம் கட்டிட்டு போங்கன்னு சொன்னா பிள்ளையோட அப்பனுக்கு எப்படி இருக்கும்? அட பாவி, உன் காலேஜில் படிச்சு தோத்து போடுவான் நான் சொல்றேன், அப்படிதான் நினைப்பான். இந்த மாதிரி தான் வசிஷ்டர் சொல்றாரு. வசிஷ்டர் பிரின்சிபால் மாதிரி இவ்வளவும் சொல்லி கொடுத்துட்டு என்ன இருந்தாலும் விஸ்வாமித்திரராகிய டியூட்டோரியல் காலேஜ்லயும் பணம் கட்டுன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வந்துக்கணும். தசரதனுக்கு வரல. ஏன்னா குருநாதர் சொன்னதை எதுக்கப்படாதுன்னு அந்த காலத்துல ஒரு பழக்கம். அந்த காலத்துல அப்பன் சொன்னதை பையன் எதுக்க மாட்டான், கணவன் சொன்னதை மனைவி எதுக்க மாட்டா, வாத்தியார் சொன்னதையும் பையன் எதுக்க மாட்டான். இப்ப அப்படி இல்லை, இப்ப எல்லாம் எதுக்குறாங்க. ஆனா கணவன் சொன்னதைத்தான் மனைவி எதுக்கிறது இல்லை, இப்போ மனைவி சொல்றத கணவன் எதுக்கிறது இல்லை. காலம் மாறி போச்சு. மனைவி என்ன சொல்றாளோ அத அப்படியே கேட்கறான். என்ன காரணம்? அவதான் குடும்பத்துக்குள்ள மகாராணி அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அதை வெளியே சொல்றது இல்லை. வெளியே சொன்னா அது ஆம்பளத்தனம் ஆகுமா? ஆகாது. கதவை சாத்திக்கிட்டு உள்ள கேட்கணும், அதோட விட்டுற வேண்டியதுதான். அந்த மாதிரி விஸ்வாமித்திரர்கிட்ட நிறைய கத்துக்க போறான் அப்படின்னாரு. சரி அனுப்பிவிட்டார். அனுப்பினா போனா. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பலரிடமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோ இவதான் தாடகை, அவளை கொலை பண்ணு அப்படின்னா. நான் முந்தையே சொன்னபடி குருநாதராலே சிபாரிசு செய்யப்பட்ட குருநாதர் இவன். யாரு? விஸ்வாமித்திரன். அப்ப குருநாதர் சொன்னதை கேட்கணுமா இல்லையா? இவனும் ஒரு குருநாதன். வெறும் குருநாதன் இல்ல, சூப்பர்லேட்டிவ் குருநாதன். ஏன்? குருவாலேயே ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவன். அப்ப சரி நீங்க சொன்னபடி நான் செஞ்சு விடுறேன் அப்படின்னு நினைக்கணும், சொல்லணும். சொல்லல. துண்ணன வினைத்தொழில் தொடங்கி உழலேனும் பெண்ணன மனத்திடை பெருந்தகை நினைந்தான். என்னதான் இருந்தாலும் இவள் பெண் அல்லவா? அப்போ சுயமான முடிவு. ஒரு தலைவன் எப்படி முடிவெடுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லுகிறேன். சுயமா நினைக்கிறான். அந்த ஸ்கூல்ல படிக்கும் பொழுதுதான் பொம்பளைய கொலை பண்ணப்படாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. யாரு? கிளாஸ் டீச்சர் வசிஷ்டர். இவரு டியூஷன் மாஸ்டர். யாரு? விஸ்வாமித்திரர். இப்போ அவனுக்கு என்ன குழப்பம் வந்திருக்கணும்? கிளாஸ் டீச்சர் சொன்னதை கேட்கறதா இல்ல டியூஷன் மாஸ்டர் சொன்னதை கேட்கறதா? சில இடத்துல டியூஷன் மாஸ்டர் சொல்றதான் பையன் கேட்பான். ஏன்னா அவர் கொடுக்கிற சம்மரி தான் கேள்வியில வரும். கிளாஸ் டீச்சர் கொடுக்கறது வராது. அதனால கிளாஸ் டீச்சருக்கு சலாம் போட்டு போடுவான். விஸ்வாமித்திரன் இப்போ டியூஷன் மாஸ்டர். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு விஞ்ஞான ஆசிரியர் வந்தார். அவர் சொன்னாரு, மூளை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் புரதச்சத்து அவசியம்
புரதச்சத்து பால், மீன், முட்டை இதுகளில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு போட்டார். அதான் அதுல இருக்குது. மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி அடையும் உனக்கு தெரிஞ்சு போயிட்டு. அடுத்த வகுப்பு ஒரு தமிழ் ஆசிரியர், ஏன் மாதிரி ஒரு தமிழ் வாத்தியார் போனான். அவனுக்கு அன்னைக்கு என்ன பாடம்னு கேட்டா, மாமிசம் சாப்பிடப்படாதுன்னு புலா. உனக்கு அருள் வேண்டும் என்றால் மாமிசம் சாப்பிடப்படாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்ப அவனுக்கு என்ன நினைப்பு வரும்? சயின்ஸ் பாடத்துல சாப்பிடுறாங்கிறாரு, தமிழ் பாடத்துல சாப்பிடாதேங்கிறாரு. இப்ப அவரு சொல்றதை கேட்கறதா இவன் சொல்றதை கேட்கறதா? நம்ம பையன் ரொம்ப கெட்டிக்காரன். சயின்ஸ்ல இந்த கேள்வியை கேட்டா சயின்ஸ் வாத்தியார் சொன்னதை எழுதிடுவோம், தமிழ்ல இந்த கேள்வியை கேட்டா தமிழ் வாத்தியார் சொன்னதை எழுதிடுவோம். இப்படிதான் நம்ம பையன் முடிவு பண்ணுவான். அதனாலதான் அவன் பாஸ் ஆகலாம் இல்லைங்களா? ஆனா ராம அப்படி முடிவு பண்ணல. என்ன பண்ணா, என்ன இருந்தாலும் இவள் பெண், அவளை நான் கொலை செய்ய மாட்டேன் என்றவன் முகம் மறுக்கிறது. பெண்ணன மனத்திடை பெருந்தகை நினைந்தான். அது விஸ்வாமித்திரர் பார்த்துட்டார். ஓ, அதாவது கிளாஸ் டீச்சர் சொன்னதை நினைச்சுட்டான், நாம சொன்னதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்பா, இவ உடம்புல தாண்டா பொண்ணு, இவ இந்த காட்டில் இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டான், என் ஒருத்தனை தவிர. ஏன் என்ன விட்டான்னு கேட்டா, என் உடம்புல தசையே இல்லை, எலும்பும் தோலும் தான் இருக்குது, அதனால விட்டுட்டான். அவளை போய் நீ பொண்ணுன்னு நினைக்காதப்பா, இவளை கொலை செய்வதும் அறம் அப்படின்னார். இவளை கொலை செய்வதும் அறம் அப்படின்னார். அந்த வார்த்தையை கேட்டான் ராமன். ஓ, எந்த வழியிலும் அறத்தை கைவிடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை செஞ்சிருவோம். கொல்லக்கூடாது என்பது பொது அறம், இவளை கொல்வதும் ஒரு அறம் என்று சொன்னால், வேதமே அணைய நீ சொன்னால் மறுப்பியே. நீ வேதமே அணையவன், நீ சொன்னால் அதை கேட்டு விடுவேன் அப்படின்னா. ஆக சுய சிந்தனை ஒரு தலைவனுக்கு எப்படி செயல்படுகிறது என்பதை இந்த கட்டத்திலே நாம் பார்க்கிறோம். பிடிச்சு போயிட்டாங்க. அங்க முதல்ல விஸ்வாமித்திரர் போறாரு, பின்னால ராமன் போறான், அவனுக்கு பின்னால லட்சுமணன் போறான். ஒரு கணக்கு வச்சுங்களேன். அங்க ஒரு மேடு இருக்குது, அது அகலிகையை கல்லாக்கி அந்த கல்லு கிடக்குது, அது மேல புல்லு முளைச்சிருக்குது, மேடா இருக்குது. அதை தாண்டாரு விஸ்வாமித்திரர், ஒண்ணுமே ஆகல. அவர் கால் தூசிப்பட்டு அந்த மேடு ஒண்ணும் ஆகல, அப்படியே இருக்குது. இது என்ன மேடு, யாரு என்ன செய்தி ஒன்னும் தெரியாது ராமனுக்கு. ஆனா அவன் தாண்டலாம்னு காலை எடுத்தான். எடுத்த காலில் இருந்து ரெண்டே ரெண்டு தூசி, கால் தூசி அந்த மேட்ல பட்டுது. விட்லாச்சாரியார் படத்துல வர்ற மாதிரி டப்புன்னு ஒரு பொண்ணு வந்துட்டான். ஜெயமாலினி தான் வருவா அடிக்கடி விட்லாச்சாரியார். விட்லாச்சாரியார்ல வர்ற ஜெயமாலினி மாதிரி தான் அகலிகைன்னு நினைக்கப்படாது. அகலிகை வேற, ஜெயமாலினி வேற. அகலிகை அழகா இருப்பா, ஜெயமாலினி அவ்வளவு அழகு கிடையாது. இல்லாட்டி இந்திரன் ஆசைப்பட்டிருக்கான்னா ஜெயமாலினி மாதிரியா இருப்பா, இருக்க மாட்டான். அதனால ரொம்ப அழகானவ. அவ எழுந்து நிக்கிறா, அவன் தாண்டவே இல்லை. அவன் தாண்டிட்டான், ஒண்ணும் நடக்கல. யாரு? வேதங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சவன், வேதத்தில் ஆயிரக்கணக்கான மந்திரங்களை எல்லாம் எழுதியவன், புதிதாகவே ஒரு சொர்க்கலோகத்தை படைத்தவன், திருசங்குவுக்காக அந்த சொர்க்கலோகத்தை படைத்து பிரம்மரிஷி பட்டம் பெற்றவன். எல்லாரும் பிராமணத்துவம் பெறுவதற்காக அவன் மிகப்பெரிய மந்திரத்தை கொடுத்தவன். அவன் தாண்டியும் ஒன்னும் ஆகவில்லை. இவன் தாண்டினான். தாண்டினவனுக்கு அது என்னன்னே தெரியாது. என்னன்னு தெரிஞ்சவன் தாண்டினான், ஒன்னும் ஆகலைங்க. விஸ்வாமித்திரனுக்கு தெரியும்ல, அது
அந்த மேடுதான் அகலிகைன்னு தெரிஞ்சும் ஒண்ணு ஆகல. தெரியாத இவன் தாண்டினான், வந்துட்டான். அந்த உடனே இவன் பயந்துட்டான். இந்த அம்மா யாருங்க? யாரு? ராமன் கேட்கிறான். இந்த அன்னை யார்? யார் இவர் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கதையை சொல்றான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, அதெல்லாம் நான் இப்ப சொல்லல. இல்ல என்ன விஷயம்னா, இங்க சொல்ல வேண்டிய விஷயம் அது பின்னால வருது. அதுக்கு முந்தி ஒன்று சொல்லிவிடுறேன். தாடகையை வதம் பண்ணிய பொழுது இந்த காதுல வாங்கின வார்த்தையை இந்த காதுல விட்டுடுறவன் மாதிரி மார்பு வழியாக அம்பு போட்டான் ராமன். அப்பா என்ன அற்புதம்! இந்த தாடகையை இப்படி வதம் பண்ணினானே என்று மனசால கூட நினைக்கல. யாரு? இந்த முனிவர். பாராட்டவே இல்லை, பேசாம இருந்துட்டான். ஏன் பேசாம இருந்துட்டான்? இது இவனால முடியும். சம்பராசுரனையே இவங்க அப்பன் வென்றான், அவன் பையன். அதனால இந்த தாடகையை வெல்வது இவனுக்கு ஒன்றும் பெருசில்லை அப்படின்னு விட்டுட்டான். ஆனா இன்றைக்கு இந்த அகலிகை விழித்து எழுந்தவுடனே பாராட்டுகிறான். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன் கையினால் செய்த போரை நான் அங்கே பார்த்தேன். பார்த்த உடனே அங்க பாராட்டிய, ஏன் பாராட்டல? அதற்கு சமாதானம் சொல்ல முடிந்தது, பாராட்டவில்லை. இதற்கு ஏன் சமாதானம் சொல்லவில்லை? ஒன்று தெரியும். அகலிகைக்கு சாபம் கொடுக்கும் போது கௌதம முனிவன் என்ன சொன்னான்? கல்லாத போக கலவதுதான். அவ கேட்டா, எனக்கு விமோச்சனமே இல்லையா? உங்கள் திருவாயினால் அதையும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டாள். அப்பொழுது என்ன சொன்னான் அந்த முனிவன்? தசரத ராமன் கால் தூசுப்பட்டு நீ பெண்ணாவாய். அப்போ ராமன் பிறக்கவே இல்லை. மறந்துடாதீங்க, இவளுக்கு சாப விமோசனம் நடக்கும் பொழுது ராமன் பிறக்கவில்லை. பிறக்காவிட்டாலும் தனக்குள்ள அவன் செய்த தவத்தின் பலனாக பின்னால் பிறக்கப் போகிறான். பெருமாள் அவதாரம் எடுக்க போகிறார், அதுவும் தசரதனுக்கு தான் பிள்ளையா பிறக்க போகிறார்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் அப்பவே சொல்றார், தயரதன் மதலையாய் வருதும் தாரணி என்று சொன்னார். அது இவனுக்கு மனசிலே தெரிந்து விட்டது. ஆகையினாலே தசரத ராமனுடைய கால் தூசிப்பட்டு நீ பெண்ணாவாய் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அந்த சொல்தான் இன்று இந்த கால் தூசியை ஒரு பெண்ணாக்கும்படி செய்தது. இப்ப விஸ்வாமித்திரன் எதை நினைக்கிறான்? ராமனை பெரிதாக நினைக்கவில்லை. ஒரு முனிவன் சொன்ன வாசகத்துக்கு பெருமாள் கட்டுப்பட்டு இங்கு கால் தூசியினால் அந்த விமோசனத்தை செய்தான் என்பதை நினைக்கும் பொழுது, ஓ, வந்திருப்பவன் சாதாரணமானவன் அல்ல. விஸ்வாமித்திரனுக்கும் அது தெரியும். இருந்தாலும் அதாவது நகைக்கடைக்காரருக்கு அது பார்த்ததுமே தெரியும், இந்த தங்க காசு உள்ளபடியே தங்கமா தங்கம் இல்லையான்னு. ஏன்னா அது டிவியில வேற காட்டிவிட்டான். இருந்தாலும் உரைச்சு பார்க்கிறார். என்ன காரணம்? அதுல ரெண்டு காரணம். ஒன்னு, உண்மையான தங்கமான்னு தெரியும், உரைச்சதுல கொஞ்சம் நமக்கு லாபம் அடையும். ரெண்டுக்காக உரைச்சு பார்க்கிறார் இல்லீங்களா? அது மாதிரி தெரிந்தாலும் கூட உரைத்து பார்ப்பதை போல விஸ்வாமித்திரன் இவன் பெருமாள் தான் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த முனிவன் சொன்ன வாசகத்தின்படி இவன் கால் தூசிப்பட்டு அகலிகை எழுகிறாளா பார்ப்போம்னு நினைச்சிட்டே இருந்துக்கிறான். இப்ப எழுந்து விட்டாள். அப்படியே மனம் விம்மி, கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இனிமேல் இந்த உலகத்தில் உய்வண்ணம் அன்றி இந்த உலகத்துக்கு இனி நன்மையே தவிர எந்த கெடுதலும் வராது என்று சொல்லுகிறான் விஸ்வாமித்திரன். ஆகையினாலே இந்த இடத்திலேயும் அவனுடைய கால் தூசிப்பட்டு ஒரு தலைமகனுடைய
பெருமையை இது காட்டுகிறது. அருளாளர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் வருகிறார்கள். வணக்கம். என்ன இன்னும் வரலையே, அண்ணன் ஊர்ல இல்லையோன்னு நினைச்சேன். அது மாதிரி விஸ்வாமித்திரருடைய மாணவனாக, ஆனால் அதே நேரத்தில் சுய சிந்தனையோடு செயல்படுகிறவனாக ராமன் விளங்குகிறான். இன்னும் பாலகாண்டத்தில் நிறைய விஷயம் இருக்கு. கடைசியில் ஒரு இடத்துக்கு போயிடும். பரசுராமன் ஒருத்தன், உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இவன் வில்லை வளைத்த உடனே அவன் வந்துட்டான். அவன் எங்க இருந்தான் தெரியுமோ? கேரளாவுக்கும் வெளியில ஒரு தீவில இருந்தான். அதனால இன்றைக்கு வரையிலையும் பரசுராமன் நாடுன்னு கேரளாவுக்கு பேர். அங்கேதான் அவன் இருந்தான். வில்லை எங்க முடிக்கப்பட்டது? சில பேர் அசாமிலேங்கிறாங்க, சில பேர் யூபியிலேங்கிறாங்க. எப்படி இருந்தா என்ன, ஒரு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால தான் வில்ல முடிச்சுக்கிறான். இவன் அங்க இருந்தான். வந்து சொல்றான் பரசுராமன், நான் அங்க இருக்கும் பொழுது நீ வில்லை முறித்த சத்தம் காதில கேட்டது, நான் வந்துட்டேன்றான். எப்படிங்க அது? இவன் வில்ல முறிச்சது சீதைக்கே கேட்கல. சீதை எங்க இருந்தா? அரண்மனையில தான் இருந்தா. சீதை கேட்கிறா, யார் முறிச்சது? நீங்க பாத்தீங்களே அவர் தான் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, அப்படியா அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? அரண்மனையில இருந்த அவளுக்கே காதல் விடல. எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார்னார். அங்க இருந்த அந்த சபையினருக்கு மட்டும்தான் காதல விழுந்தது. இப்ப பரசுராமனுக்கு எப்படி விடும்? 2 காரணத்தினாலே விடும். ஒன்று, இந்த வில்லுக்கு ஜோடியா ஒரு வில்லு அவங்கிட்ட இருக்கு, அவன் கையில வச்சுக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு ஜோடியான வில்லு சிவபெருமான் கையில போய் உடைஞ்சு போயிட்டு, அந்த வில்லு தான் இப்ப ஜனக மகாராஜனுடைய அவையில இருக்கு. அதை யாராவது உடைக்கிறானான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான், தபம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா எவனாவது உடைச்சானா அவனை போய் கிராஷ் பண்ணலாங்கிறதுக்காக உட்கார்ந்துக்கிறான். அப்ப அவன் தபத்தினுடைய பாதி யார் உடைக்கிறார்கள் பார்ப்போம் அப்படின்னு. நம்ம ஒரு ஜங்ஷன்ல போயிட்டு இருக்கிறோம், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. அவர் போறவர் பேரு ராமசாமி வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்கு ராமாயணம் பேசும்போது ராமசாமி தான் போறாரு. கோபாலகிருஷ்ணான்னு சொல்றான், திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். குப்புசாமின்னு சொல்றான், திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். வேற யாரையோ ஒருத்தன் ராமசாமிங்கிறான், இன்னொரு ராமசாமி, இந்த ராமசாமி திரும்பி பார்க்கிறான். என்ன காரணம்? இவன் பேர் ராமசாமி. தன்னுடைய பெயர் ராமசாமியா இருக்கிறதுனால யாராவது நம்மை கூப்பிட்டால் திரும்பி பார்க்க வேண்டும்ங்கிற கான்சியஸ்னஸ் அவனுக்கு இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய கூட்டத்தில் பிற பெயர்கள் சொன்ன போது தெரியல, இவனுக்கு ஒத்த பெயர் சொன்ன போது அவன் திரும்பி பார்க்கிறான். அதே மாதிரிதான் பிரபஞ்சம் முழுவதையும் தன் மனத்துக்குள் தவத்தினாலே அடக்கிக் கொண்டிருக்கின்ற பரசுராமன் இந்த வில்லை யாராவது முறிக்கிறார்களா பார்ப்போம் என்ற எண்ணத்தோடையே இருந்ததுனால 1500 கிலோமீட்டருக்கு அப்பாலும் இது கேட்டது. நான் முந்தையே சொன்னேன், ஒலிகள் அழிவதில்லை, எந்த ஒலியும் அழிவதில்லை. தவத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்த ஒலி தெரியும் என்பதனால் இப்ப வந்துட்டான். வந்து கல்யாணம் பண்ணி ராமன், சீதை, இன்னும் மற்ற பெண்களோட தசரதன் தலைமையில எல்லாரும் அயோத்திக்கு போயிருக்கிறாங்க. நெல்லுன்னு வந்து நின்றுட்டான். நம்ம சினிமாவில எல்லாம் ஒரு காட்சி வரும், தாலி கட்ட போகும்போது நேரா ஒரு 10 பேர் டப்புன்னு வந்து நிற்பான். நிறுத்து கல்யாணத்தேம்மா, ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பரசுராமன் ஒத்தாளா இருந்தாலும் நெல்லு எப்படின்னா என்னடா விஷயம்னு பார்த்தா, அவன் பரசுராமன் தெரிஞ்சு போச்சு. தசரதன் கீழே உழுந்து அழுறான், என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளை எனக்கு அடுத்தாப்புல அரசனா வர போறமே, நீ அவனை ஒன்னும் செய்யக்கூடாது அப்படிங்கிறான்.
ஏன்னு கேட்டா இதுக்கு ஒரு கதை, கொஞ்சம் நீட்டமான கதை. 21 தலைமுறை ராஜாக்களை எல்லாம் கொலை பண்ணி அந்த ரத்தத்தை சமஸ்த பஞ்சமம்ங்கிற இடத்துல குளமா கட்டி அதுல குளிச்சுட்டு தான் எங்க அப்பாவுக்கு கடைசி காரியம் பண்ணுவேன்னு சொன்னான். யாரு? இந்த பரசுராம. ஏதோ அவங்க அப்பாவே ஒரு ராஜா கொலை பண்ணிட்டானா, அவங்க அம்மா 21 தரம் மார்பிள் அடிச்சுக்கிட்டாலாம். இவன் எண்ணிக்கிட்டே இருந்துக்கிறான் 21 தரம். அப்ப 21 தலைமுறை கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதுல ஒரு சப் கிளாஸ் போட்டான். என்ன சப் கிளாஸ்னா, நான் போய் யார் பேர்ல சண்டை போட போறனோ அவன் திருமண கோலத்துல இருந்தால் அவனை அன்னைக்கு விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னான். இந்த தசரதனுக்கு இருந்த மந்திரிகள்லாம் ரொம்ப அறிவாளிகள். அவங்களுக்கு இந்த சப் கிளாஸ் தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணா, அத்தனை பேர் ராஜா கிட்ட, ராஜா எப்பொழுதும் வரும்பொழுது ஒரு தோழியை செட் பண்ணிட்டான். அவ புதுசா ஒரு பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு அவ வருவா. ஒரு ரெடிமேடு தாலி ஒண்ணு பக்கத்துல இருக்கும், ஒரு மேலக்கார செட்டு ஒண்ணு நிக்கும். இவன் வந்துகிட்டே இருப்பான். எப்பவாவது திடீர்னு கோட்டை வாசல்ல வந்துட்டான் பரசுராமன் தெரிஞ்சதுன்னா திடீர்னு சொல்லுவான். செல்போன்ல சொல்றது இல்ல, ஒருத்தன் இன்னொருத்தனை சொல்லி வந்துடும். செல்போன் கூட சமயத்துல தெரியாது, இவ்வளவு வேகத்துல சொல்லுவான். சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு உடனே மேளத்தை கொட்ட ஆரம்பிப்பான். அதுதான் கெட்டி மோளம்னு பேரு. ராஜாவை கெட்டியா காப்பாத்துறதுக்காக தட்டின மோளம். இவன் தட்டின உடனே ஒருத்தன் அந்த தாலியை எடுத்து கொடுப்பான். தசரதன் அவளுக்கு கட்டிடுவான். வந்த பரசுராமன் திரும்பி போயிடுவான். இப்படி பல முறை திரும்பி போயிட்டான். அதனால தசரதன் தப்பிச்சான். இப்ப என்னாச்சு, அதே பரசுராமன் வந்திருக்கிறான். தன்னை கொன்றால் கவலை இல்லை, ஆனால் ராமனோடு போர் செய்வேன்னு சொல்றான். என்ன பண்றது யோசனை பண்ணி சொல்றான். அவன் எனக்கு ஒரே பிள்ளை, அவனை நீ ஒண்ணும் செய்யாதே அப்படிங்கிறான். கீழே விழுந்து அழுகிறான். அதாவது முனிவர்களை கொலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறத்துக்கு கட்டுப்பட்டு தசரதன் தான் மன்னன் என்பதையும் மறந்து கீழே விழுந்து புலம்புகிறான். அந்த இடத்தில் தலைவனாகிய ராமன், அப்பாவுக்கு அடங்கிய ராமன், அப்பா என்ன சொல்றாரோ என்ன செய்கிறாரோ அதைத்தானே கேட்பவன், அவன் அப்பா சொன்னதை கேட்கவில்லை, சுயமாக சிந்தித்தான். ஒரு தலைவன் எதையும் தன்னுடைய உதவியாளர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அப்படியே முடிவெடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். அது மாதிரி இங்க தந்தையா இருந்தாலும் கூட முடிவை தான் எடுத்தான் ராமன். உடனே என்ன பண்ணா, பரசுராமன் கிட்ட பேசினான். உனக்கு உன்னோடு நான் போர் புரிய தயார், ஆனால் நீ கொடுத்த வில்லிலே நான் ஏற்றி அம்பு விட்டால் எதன் மேல் விடுவது? நீ முனிவன், உன்மேல் விட முடியாது. ஆனால் நான் விடுகிற அம்பு லட்சியம் இல்லாமல் சும்மா திரும்பாது. நான் யாரு மேல விடுறது என்று ராமன் கேட்டான். அப்படி கேட்ட பொழுது பரசுராமன் சொன்னான், நான் இதுவரையிலும் செய்திருக்கிற தவத்தை எல்லாம் லட்சியமாக வைத்து நீ விடு, உனக்கு அந்த தவத்தின் பலனெல்லாம் கிடைக்கும் என்றான். உடனே இவன் அம்பு விட்டான் என்று கதை. இப்பவும் பாருங்க, தானே சொந்தமாக சிந்திக்கின்ற இயல்பை எந்த இடத்திலும் தந்தையா இருந்தாலும் குருநாதனாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவன் அதை பின்வாங்குவதில்லை. இதுல ஒன்னு சொல்றேன்னு சொன்னேன், சொல்ல மறந்துட்டேன். அது அகலிக கதை. அந்த அகலிக கதை என்ன, இப்போ சினிமாக்காரங்கள்லாம் நிறைய சினிமா எடுக்கிறாங்க. அதுல ஒரு பெண் விதவையா போயிட்டா அப்படின்னு சொன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டான் பல டைரக்டர். ஏன்? படம் ஓடாது, காலி சென்டிமெண்ட் அது ஓடாது அப்படின்னு செய்ய மாட்டான். இன்னும் சில பேர் இருக்கிறான், அது எப்படின்னா, கெட்டு போயிட்டா ஒரு பொண்ணுன்னா அவளை மன்னிக்க மாட்டான். அது அப்படியே அவளையே மனம் திருந்தி கெட்டது கெட்டபடி இருக்கட்டும் சொல்லிட்டு போடுவா அப்படிமா. மாடர்ன் ஏஜ்ல
ஒரு பெண்ணினுடைய கற்பு கெட்ட பிறகும் கூட அவளை பற்ற முடிவை அவன் எடுப்பதில்லை. யாரு? டைரக்டர் எடுக்க மாட்டேங்கிறான். கதை எழுதுறவன் எழுதினா கூட டைரக்டர் ஒத்துக்க மாட்டான். டைரக்டரே ஒத்துட்டாலும் ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டான். படம் ஒண்ணுப்பா சும்மாரு அப்படிம்பா. அப்ப இந்த காலத்தில் கூட செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயத்தை ராம் முடிவெடுத்து செய்கிறான். கல்லானவள் எழுந்துட்டா, சரி போயிட்டு வாமா அவன் வீட்டுக்கு போ அப்படின்னு திரும்பல. அவன் அவளை அழைத்துக் கொண்டு முனிவனுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினான். இவளை மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொள் என்று சொன்னான். அதுதான் தலைவனாகிய ஒருவன் தானே சிந்தித்து எடுக்கின்ற முடிவு. சமூகம் என்ன சொல்லுகிறது, அனுபவஸ்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உதவியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நூல்கள் என்ன சொல்லுகின்றன என்பதெல்லாம் விசாரிக்க வேண்டியதுதான். ஆனால் தான் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். ஆகையினாலே அவன் எல்லா இடங்களிலும் சுயமாக சிந்தித்தவன். அதற்கு மேல அயோத்தியா காண்டம் ரொம்ப அற்புதமான காண்டம். அதுல ஒரு எபிசோட். இப்போலாம் எபிசோடுனா அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. முந்தியெல்லாம் எபிசோட்னா அர்த்தம் சொல்லணும். இப்ப படிக்காதவனுக்கு கூட எபிசோட்னா என்னன்னு தெரியுது. இந்த ஒரு நாள் காட்டுறாங்கல்ல சார், அதான் சார் எபிசோடுங்களாம் இல்லைங்களா? ஒரு கதையின் ஒரு பகுதி. அப்படி ஒரு காட்சி. கைகேயி வரம் வாங்கிவிட்டா, இவனே காட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டா. இது லட்சுமணனுக்கு தெரிஞ்சது. தெருவு கொண்டுட்டான். உள்ளபடியே தெரிஞ்சா என்ன செய்யணும்? அவன் இந்த செய்தி உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒண்ணு தான் அம்மா கிட்டையாவது போய் கேட்கணும், இல்ல ராமனுடைய அம்மா கிட்டையாவது போய் கேட்கணும், இல்ல அப்பா கிட்டையாவது போய் கேட்கணும், இல்ல கைகைகிட்டையாவது போய் இப்படிலாம் கேள்விப்பட்டனே அது உண்மையானு கேட்கணும். அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு நடுத்தருன்னு பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த பைப்படி சண்டைன்னு சொல்றோம் பாருங்க. பைப்படியில சண்டை வந்துன்னா வீட்டுல போய் சண்டை போடுவா, பைப்படியில தான் போடுவா. அது மாதிரி லட்சுமணன் என்ன பண்ணா, சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயன் வெங்கட் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாளால் சிங்கக்குட்டிக்கு போட வேண்டிய திசையை நாய்க்குட்டிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாலே. நங்கைக்கு அறிவின் சிரம் நன்றிது நன்றிது. யார நங்கைங்கிறான்? சிற்றன்னைய சொல்றான். கைகை அம்மாவை போய் ஒரு பெண் என்று சாதாரண வார்த்தையிலே சொல்றான். நங்கைக்கு அறிவின் திறம் நன்று நன்று. ஏன் அப்படி பேசினா? உணர்ச்சியிலே பேசுகிறான். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுகிறவன் தலைவன் அல்ல. நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் வந்து என்னை எதிர்த்தாலும் சரி, புவிப்பாரம் கெட போரில் வந்தோரையெல்லாம் கொன்று குவிப்பானும் என் கோவை குற்றம் அவளி கவிப்பானும் என்றேன். ராமனுக்கு நான் முடிசூட்டுவேன். அதை வந்து தடுக்கிறவன் தடுக்கலாம். முதல்ல அம்மாவை சாதாரணமா பேசினா, இப்ப மகுடம் சூட வேண்டிய பொறுப்பு தசரதனுடைய வேலை. அதையே நான் சூட்டுவேங்கிறான். தசரதனே கூட தான் சூட்டாமல் வசிஷ்டனை விட்டு சூட்ட சொன்னா, இப்ப வசிஷ்டன் வேலையும் நான் செய்வேங்கிறான். அம்மாவை விட்டுட்டான், அப்பாவை விட்டான், குருநாதனையும் விட்டுட்டான். என்ன காரணம்? கோபத்திலே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான். அதனால ஒரு தலைவன் இப்படி பேசக்கூடாது. தலைவனா இருக்கிறது ஒரு சின்ன பழமொழி நம்முடைய நாட்டில் உண்டு. குட்டி குலைச்சி நாய் தலையில வச்சது காரணம். இந்த நாய்க்கு பின்னால ஒரு 3 குட்டி வரும். இந்த குட்டி தெருவில் போற நாயை பார்த்து வல்லு வல்லு வல்லுன்னு குலைக்கும். உடனே அந்த நாய் என்ன பண்ணும்? இந்த குட்டிக்கிட்ட வராது, அவங்க அம்மா கிட்டே போயிடும். குட்டி குலைச்சி நாய் தலையில வச்சதுன்னு சொல்றது. அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட இந்த இலக்குவன் இப்படி பேசுகிறான். தெருவிலே அரண்மனையிலே பேச வேண்டியதை தெருவிலே பேசுகிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ராமன் வர்றான். தலைவன்
அறிவினாலே முடிவெடுக்க வேண்டும். முன்பு நான் சொன்னேன் சுயமாக முடிவெடுக்க வேண்டும் என்று. அந்த சுயத்தையும் அறிவு பூர்வமாக பார்க்க வேண்டும், உணர்ச்சி பூர்வமா பார்க்க கூடாது. கூட இருக்கிறனா அப்படிதான் சொல்லுவான், அண்ணன் இந்த தொகுதியில உங்களை தவிர வேற ஒரு பய ஜெயிக்க முடியாது, நீங்க தான் ஜெயிப்பீங்க. நான் என் பணத்திலேயே போய் நான் பணம் கட்டி விடுறேன், டெபாசிட் அப்படிமா. தோத்து போன பிறகு அதே பய சொல்லுவான், நான் அப்பவே அண்ணங்கிட்ட சொன்னேன் வேண்டான்னு, அண்ணன் தான் கேட்கலம்மா. நிக்க சொன்னதே இவன் தான், இவன் கேட்கலன்னு சொல்லுவான். இவன் எல்லாம் யாருன்னா உணர்ச்சி வசகமானவர்கள். ஆனால் தலைவனாக இருக்கிறவன் உணர்ச்சிக்கு அப்பால் அறிவினாலே சிந்திக்க வேண்டும். அவன் சொன்னான், ஆற்றிலே தண்ணீர் இல்லை என்றால் அது ஆற்றின் குறை அல்ல, மழை பெய்யவில்லை, ஆற்றிலே தண்ணீர் இல்லை. அப்படி அப்பாவினுடைய குறையும் நினைக்காதடா, அம்மாவினுடைய குறையும் அல்ல, பரதன் குறை கூட அல்லப்பா, இது விதியின் குறை. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று நம் விதியின் பிழை. இதற்கு என்னை ஒரு வெகுந்த என்றான். ஏண்டா இதுக்கு வருத்தப்படுற அப்படின்னா, நம் நாட்டில் முடிவு காண முடியாத ஒரு விஷயம் ஒன்று வந்ததுன்னா அப்ப சொல்ல வேண்டிய விஷயம் விதி. சொல்ல முடியாது இல்லையா? ஒருத்தனுக்கு 85 வயசு உள்ள ஒரு பாட்டி செத்து போயிட்டு அவன் உட்காந்துட்டு வந்தவங்க எல்லாம் துக்கம் விசாரிக்கிறோம். ஒருத்த வந்து கேட்டான், என்ன செஞ்சது பாட்டிக்குன்னா, என்ன ஒன்னும் செய்யாமலே சாக வேண்டிய வயசு, அதுக்கு என்ன செஞ்சதுன்னா பதில் சொல்லணும். ஒன்னும் இல்லைங்க, ஹார்ட் அட்டாக் வந்து. எங்க போய் பாத்தீங்க? தஞ்சாவூர்ல பாத்து. தஞ்சாவூர்ல என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறா, இங்க வேற மெட்ராஸுக்கு போய்க்கணும், அப்பல்லுக்கு போகும்போது செத்து போடும் அது அப்படின்னா. அடுத்தவன் வந்தான், அடுத்தவன் எங்க வந்தான், அப்பல்ல செத்து போட்டுருந்தான். ஏன்னா இவனும் சொல்ல போறான்னு. அப்பல்ல இப்ப சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க சார், நம்ம ஊர்லயே வச்சிருந்துருக்கலாம்ங்கிறான். இப்படி ஒவ்வொரு பயலும் வந்தா ஒவ்வொரு டாக்டர் சொல்றான். கடைசியில ஒருத்தன் வந்தான், ஏன் செத்து போலான்னு. விதி முடிஞ்சு போச்சுங்க, செத்து போயிடுது, அதை சொல்லுங்க சார். அவன் ஒருத்தன் தான் என்ன பண்ணான், கிராஸ் கேள்வியே கேட்கல, விதி வந்துட்டுதுன்னா சாகரத்தை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் அதான், விதியின் பிழை. இதற்கு என்னை வெகுண்டது, ஏன் இதற்காக நீ வருத்தப்படுகிறாய் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றேன், இந்த இலக்கு விதிக்கும் விதியாக விற்றொழில் காண்டி. விதி நான் சொல்றேன், அந்த விதிக்கே நான் விதியை உண்டாக்குறையா பாரியா அப்படிங்கிறான். என் வில்லுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறான். அப்பதான் சொன்னா ராமன், என்ன வேணாலும் இருக்கட்டும்பா, நான் சொல்றதை கேட்டா உனக்கு என்னடா குறை வரும், உனக்கு நான் அண்ணன், எனக்கு தான் மகுடம் இல்லைன்னு நீ வருத்தப்படுகிறாய், நான் பட வேண்டிய வருத்தத்தை நீ பட்டுக்கிட்டு இருக்கிற. நான் காட்டுக்கு போதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன், ஆனா நீ கூத்தாடிக்கிட்டு இருக்கிற. நான் கேட்கிறேன், எனக்கு மகுடம் சூட்டுறேன்னு சொல்றியப்பா, என் சொல் கேட்டால் உனக்கு என்ன குறை வரும், அதை சிந்தனை பண்ணி பார்ப்பா என்று சொன்ன உடனே அவன் இப்ப ஆஃப் ஆயிட்டான். ஏன், அண்ணனுடைய சொல்லை நான் மறுக்கிறதா, என்றைக்கு மறுத்ததே நினையாது, நினைக்கவே முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி பேசாம வந்துட்டான். அப்போ ஒரு தலைவன் என்பவன் உணர்ச்சி வசமாக சிந்திக்காமல் அறிவின் வசமாக சிந்திக்கிறான். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை வெளியிலே கொண்டு வந்து பேசினால் ஊர் சிரிக்கும், தாய் தந்தையுடைய பெருமை குறையும், அதனால் ஒரு பயனும் உருவாகப் போவதில்லை. அதனால் வீட்டில் தீர்க்க வேண்டியதை வெளியில் தீர்க்கக்கூடாது என்ற அறிவோடு அவன் சிந்திக்கின்ற இடத்தில் அவனுடைய தலைமகன் தன்மையை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடம் ரொம்ப அற்புதமான இடம். திருவள்ளுவர் சொன்னார், யார் யார் சான்றோர்கள், அதுக்கு ஒரு இலக்கணம் சொன்னார். இந்த தங்கத்தை உரைத்து பார்க்கிற உரைகள் மாதிரி சான்றோர்களை உரைத்து பார்க்கிற உரைகள் ஒன்று இருக்கிறது.
சால்புக்கு கட்டளை யாது எனின், கட்டளைனா உரைகள், கட்டளை யாது எனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். நீ வாழ்க்கையில் அடைந்த தோல்வி இருக்கிறதே, அந்த தோல்வியை உனக்கு நிகரில்லாத, உன்னை விட தாழ்ந்தவனிடத்தில் கூட நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். நேருவிடத்தில் ஒரு செக்ரட்டரி இருந்தான், ஜான் மத்தாய் அப்படின்னு அவன் பேர். அவன் ரொம்ப நம்பிக்கைக்குரியவனா போனதுனால என்ன பண்ணார், லெட்டர் பேட்ல உள்ள ஒண்ணும் எழுதாமலே கையெழுத்து போட்டு ஒரு 4-5 ஷீட் கொடுத்துட்டார். இப்படி நடைமுறை நடந்தது. அவன் என்ன பண்ணிட்டான், நேரு கையெழுத்த வச்சு என்னென்னவெல்லாம் செய்யப்படாதோ அதையெல்லாம் செஞ்சுட்டான். இப்பவா இருந்தா கோடி கோடியா சேர்த்திருப்பான். நேரு காலத்தில் லட்சம் தான். அப்போலாம் எவ்வளவு ஊழல்னு கேட்டீங்கன்னா லட்சம் தான், லட்சத்துக்கு மேல கிடையாது. இப்போ கோடியே கிடையாது, கோடிக்கு மேல இருக்கு. 1000 கோடி 2000 கோடிங்கிறான். 1 கோடியே எண்ண முடியாது, 1000 கோடியே எப்படி எண்ணதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி போயிட்டு இது பூரா நமக்கு தான் சார் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவன் திடீர்கிறான்னு அர்த்தம். அப்படி ஜான் மத்தாய் தப்பு செய்து விட்டான் என்பதை பத்திரிகைகளில் எழுதிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் வந்து ஒருவர் கேள்வி கேட்கிறார், ஜான் மத்தாயை பற்றி பத்திரிகையில வந்ததை நீங்கள் படித்தீர்களா என்று கேட்டார். உடனே நேரு சொன்னார், நான் தவறு செய்து விட்டேன், அவனை நம்பி நான் கையெழுத்து போட்டுக் கொடுத்தது தவறு, நான் அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன். பாராளுமன்றத்திலேயே கேட்டார். மகாத்மா காந்தி ஒரு இடத்திலே சொன்னார், நான் இமாலய தவறு செய்து விட்டேன் என்று சொன்னார். அதாவது அகிம்சை முறையிலே போர் செய்ய வேண்டியவர்கள் ஒரு இடத்தில் போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்து விட்டார்கள். போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்ததெல்லாம் ஏதோ இப்ப உள்ள நாடகம் நினைக்கப்படாது, மகாத்மா காந்தி காலத்திலேயே இருந்திருக்கு. அதுக்கு முந்தையே சம்பந்தர் காலத்திலேயே மடத்தை கொளுத்திருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப நம்ம நாட்டில் ரொம்ப பூர்வீகமான வரலாறு இதெல்லாம். அந்த மாதிரி அவரு சொல்லிவிட்டார், ஹிமாலயன் பிளெண்டர், நான் இப்பொழுதே இந்த போராட்டத்தை நிறுத்துகிறேன் என்று சொன்னார். பலமுறை தன்னுடைய தோல்விகளை மக்களுக்கு சொல்லி மன்னிப்பு கேட்டவர் மகாத்மா. அதனால்தான் அவர் மகாத்மா. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், தனக்கு நிகரில்லாதவனிடத்தில் கூட தன் தோல்வியை எவன் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவன்தான் சான்றோன், அவன்தான் உயர்ந்த தலைமகன். ஆனா அதெல்லாம் அந்த காலத்து தான் ரைட்டு. இப்ப இந்த காலத்துல நம்ம மன்மோகன் சிங் வந்து நான் தப்பு தான் செஞ்சுட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவான், செஞ்சுட்டு இல்ல இறங்குப்பா, பெருசா பேசிட்டு இருக்கிறேன், தப்பு செஞ்சுட்டேன்னு உனக்கே தெரியல, இறங்க வேண்டியதானே, இல்ல சொல்லிட்டு இருக்கிற நீ இப்படிமா. நேரு அப்படி எவனும் கேட்கல. நேரு ஒத்துக்கிட்ட போது கேட்கல, மகாத்மா ஒத்துக்கிட்ட போது நீ மகாத்மாவா ஒருத்தனும் கேட்கல. ஆனா இப்போ எல்லாரும் மகாத்மாங்கிறான். அதனால இப்ப யாராவது சொன்னா சரி நீ கீழே இறங்குறான், ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் கீழே இறங்குங்கிறான். எதுக்கு ரிசைன் பண்றதுன்னே கிடையாது. நீ தப்பா சொல்லணும், தப்பா சொன்னாலும் ஒருத்தர் எழுதிட்டான்னா ரிசைன் பண்ணு. ரிசைன் பண்ண பிறகு அந்த இடத்துல போய் நீ உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ரிசைன் பண்ணி என்ன புண்ணியம்? ஒரு வருத்தம் தான், அவன் உட்கார்ந்துக்கிறானேங்கிற வருத்தம். அதனால ரிசைன் பண்ணுங்கிறான். இப்படி ரிசைன் பண்ணாக்கா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதான். அது மாதிரி இங்க கிஷ்கிந்தையில் ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுக்கிறான் ராமன். பாலியை வீழ்த்தி அவனுக்கு பட்டம் சூட்டுகிறான். பட்டம் சூட்டிய உடனே ஒரு 30 பாட்டில் ஒரு ராஜாவுக்கு அறிவுரை சொல்வது. ராஜாவாக வந்து பட்டம் சூட்டிக் கொள்ளுகிறவனுக்கு ஞானிகள், அறிவாளிகள், அமைச்சர்கள் இவர்கள்லாம் அறிவுரையை சொல்வார்கள். அவன் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு ஒரு நாளைக்காவது கேட்கணும், அப்புறமா கேட்கறாம இல்லையோ.
ஏன்னா அன்னைக்கு அவன் கேட்பான், ஏன் அபிஷேகம் ஆகி அந்த ஈரம் இருக்குதா இல்லையா தலையில, சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லும் பொழுது சொல்றான், 2 விஷயம்ப்பா. அதாவது பகைவரே ஆகினும், நமக்கு பகைவனாயிருந்தாலும் கூட பண்பு பாராட்டி அவனிடத்திலே ஒரு நட்பை கொண்டு சிரித்த முகத்தோடு நல்கு நாவினால் சிரிப்பா பழகுடா. யாரு? ராஜா. ராஜாவுக்கு சொல்றான் ராமன், தலைமகனுடைய குணங்களிலே ஒன்று, நான் முடிசூடிக் கொண்டு விட்டேன் என்று எல்லாரையும் பகைவனாக பார்க்காதே, பகைவனை கூட பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று பாரதி சொன்னதைப் போல, அரசனாக இருக்கிறவன் பகைவனை கொலை செய்யலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவனோடு பேசுகின்ற கட்டம் அன்பானால் பண்போடு பேச வேண்டும். ஒரு அற்புதமான வரலாறு ஒன்று. அதாவது 12வது கலீஃபா இருந்தார், உமாரே பாரூக் என்று. நபிகள் நாயகத்துக்கு பிறகு 12வது கலீஃபா. அவரு ரொம்ப நேர்மையா நடந்தவர். அதாவது அரசாங்க செலவுல அவரு அனுபவிக்கிறது இல்லை. ஒரு நாள் பண்டிகை நடந்தது, மனைவி வந்து கேட்கிறா, ஊர்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் பட்டு சட்டை போட்டுக் கொண்டு திரிகிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் சாதாரண சட்டை போட்டுக்கிறார்கள், நீங்கள் மகாராஜா இல்லையா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பட்டு துணி எடுத்து கொடுக்க வேண்டாமா என்று கேட்டாள். அப்ப பாரூக் சொன்னார், நான் ஏழை, என் சம்பளத்துக்கு உள்ளதைத்தான் நான் செய்ய முடியும், இந்த மாத சம்பளத்திலே நான் அதிகமாக செய்து விட்டேன், பட்டு துணி வாங்க முடியாது. இப்ப மனைவி சொன்னா, அடுத்த மாதமும் நீங்கள் தானே ராஜாவாக இருக்க போகிறீர்கள், அடுத்த மாதம் நாம் சிக்கனமாக செலவு செய்வோம், அடுத்த மாத சம்பளத்தை இப்பொழுது ஏன் செலவு செய்யக்கூடாதுன்னு கேட்டா. நம்ம வீட்லயும் இப்படித்தான் கேட்கிறா. அவெல்லாம் யாரு? உமாரே பாரூக்குடைய ஒய்ஃப் மாதிரி. அப்ப சொன்னார் பாரூக், அடுத்த மாதமும் நான் ராஜாவாக உயிர் வாழ்வேன் என்று அல்லாதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நான் முடிவு செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்பேற்பட்ட குணவான் மகாத்மா காந்தி ஒரு தடவை சொன்னார், நான் அரசியல்ல தலைவனாக வர முடியுமானால் உமாரே பாரூக் மாதிரிதான் நடப்பேன் என்று சொன்னார். அப்ப நடந்திருந்தா அன்னைக்கே சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பான். அதனால்தான் அவர் வராமலே போயிட்டார். அந்த பாரூக் ஒரு பகைவனை கொலை செய்வதற்காக போனார். அவனை கீழே கிடத்தி உடைவாளை உருவி அவனை குத்துவதற்காக ஓங்கிவிட்டார். அவனால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வாளை தூக்கி குத்தப் போகிற நேரத்தில் அவன் என்ன பண்ணா, சாகத்தான் போறோம், இந்த ராஜாவை காரி துப்பி விட்டு அவமானப்படுத்திட்டு சாவோன்னு அவன் முடிவு பண்ணான். காரி இவர் முகத்தில் துப்பினான். பாரூக் என்ன பண்ணார், அவனை குத்தவில்லை, எழுந்து வந்து விட்டார். மந்திரிகள் எல்லாம் கேட்டார்கள், மகாராஜா, பகைவனை போய் நீங்கள் கொலை செய்வீர்கள் என்றுதான் நான் நினைத்தோம், நீங்கள் பேசாமல் வந்து விட்டீர்களே ஏன் என்று கேட்டார். கொலை செய்வது இந்த நாட்டின் அரசாட்சியை காக்கின்ற அறம் என்று நினைத்துத்தான் அவனோடு சண்டை போட்டேன், குத்துவதற்காக வாளை உருவிவிட்டேன். ஆனால் அவன் என் முகத்தில் காரி உமிழ்ந்தான். அப்போது வரையிலும் இருந்த அறம் என்ற உணர்ச்சி மாறி எனக்கு கோபம் வந்து விட்டது. அந்த கோபத்தோடு ஒருத்தனை கொலை செய்வது பாவம், ஆகையினால் கொலை செய்யவில்லை என்று சொன்னார். எனக்காக நான் கொலை செய்யக்கூடாது, தர்மத்திற்காக கொலை செய்யலாமே தவிர கொலை செய்வதும் கூட தர்மம். ஜட்ஜி கொலை தண்டனை கொடுக்கிறார்னா அது தர்மம், உண்மையான தீர்ப்பா இருந்தால் அது தர்மம். எந்த வகையிலேயாவது தீர்ப்பா இருந்ததுன்னா அது அதர்மம். அது மாதிரி சொன்னார். அப்போ
பகைவனிடத்தில் கூட பண்பு பாராட்டிய தலைமகனை அங்கே பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கூட அற்புதமாக ராமன் சொல்லுகிறான். பகைவனே ஆனாலும் கூட சிரித்த முகத்தோடு வார்த்தை நல்கு. அவரிடத்தில் பேசுகின்ற சந்தர்ப்பம் வந்தால் சிரித்த முகத்தோடு பேசு. நீ ஒரு மனிதன் அல்ல, நீ ஒரு தலைவன், ஒரு மகாராஜா. நீ மகாராஜாவாக இருப்பதற்கு அவனும் கூட காரணம். அவனிடத்தில் இனிமையாக நீ பழக வேண்டும் என்று சுக்ரீவனுக்கு சொன்னான். அதுக்கு பிறகு ஒரு நீதி சொன்னான். சிறியவர் என்று நினைத்து யாரையும் இகழ்ந்து விடக்கூடாதப்பா. இன்னைக்கு அதான் நடக்குது. நான் ஒரு ஹைஸ்கூல்ல வேலை பார்த்தேன். அங்க ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்து இருப்பாரு. எதிர்த்தாப்புல டேபிள் இருக்கும், சேரே இருக்காது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்தா உட்காந்துருவோமா, சக ஆசிரியர்கள் வந்தா உட்காந்துருவான்னு சொல்லி ஒரு சேரும் போட மாட்டான். ஏன்னா அவன் எப்படியோ ஹெட் மாஸ்டரா வந்தவன், அந்த பதவியை காப்பாத்திக்கணும்னு அவன் சேர் போடுறதே இல்லை. அவன் டிரான்ஸ்பர் ஆன பிறகு நாங்க புது ஹெட் மாஸ்டர் வரதுக்கு முந்தி 4 சேர் போட்டு நாங்க அப்புறமா தான் உட்கார்ந்து தான் அவரை வரவேற்றோம். ஏன்னா இவனும் அப்படி ஆயிட போறாங்க. அதனால ஒரு தலைமகனுக்கு அற்பத்தனம் இருக்கப்படாது. அதாவது அவன் கொடியவனாக இருக்கலாம், ஒரு தலைவன் அற்பனாக இருக்கக்கூடாது, தாராள மனமுடையவனாக இருக்க வேண்டும். சிறியவர் என்று யாரையும் இகழாதே. நான் கூனியை சிறியவள் என்று இகழ்ந்தேன், அதனால் என்ன ஆனேன் அதை நீயே அறிவாய். மிகப்பெரிய துன்பக் கடலிலே நான் விழுந்தேன் என்று அவனுக்கு புத்தி சொல்லுகிறான். இந்த இடத்தைத்தான் வள்ளுவர் சொல்றார். சால்புக்கு கட்டளை யாது எனின் தோல்வி துலையல்லார் கண்ணும் குழல். தன்னுடைய தோல்வியை ராமன் தன்னால் முடிசூட்டப்பட்ட சுக்ரீவனுக்கு சொல்லுகிறான். நான் தப்பு செய்த மாதிரி நீ செய்து விடாதே. அப்படியானால் அவுரங்கசீப் கடைசியில அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அக்பர்னு பேர். அவனும் அந்த பழைய அக்பர் மாதிரி இல்ல, இவன் 2வது அக்பர். அந்த அக்பர் மாதிரியே ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால அவுரங்கசீப் போடா வெளியிட்டான். அவுரங்கசீப் சாக போற காலம் வந்தது. அப்போ ஒரு லெட்டர் எழுதினான் பையனுக்கு. அப்பா, நான் பாப மூட்டைகளை சுமந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க போகிறேன். இதைகளையெல்லாம் அவர் மன்னிப்பாரா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை. நீயாவது என்னை மன்னித்து விடு. இவன் செஞ்ச தப்ப, அப்ப செஞ்ச தப்ப மகன் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அது மாதிரி கடைசி காலத்தில் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரும். அது இந்த படுக்கையில படுத்திருக்கும் பொழுது டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லுவார், அப்படிம்பார், சொல்லாமலே சொல்லுவார். எல்லாரும் முகத்தையும் சுத்தி சுத்தி பார்ப்பான், எல்லாரும் தலையை குனிஞ்சுக்குவான், சீக்கிரமா போக மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப பார்த்து அந்த கண்ணுக்குட்டி, எருமகன்குட்டி ஒண்ணு கத்தும் கொள்ளையில, வந்துட்டானோ எருமகன்குட்டி, எருமை மேல வர வேண்டிய வந்துட்டான் போல இருக்க அப்படின்னு நினைப்பான். அப்போ ஒரு லிஸ்ட் போகும் மனசுல. திருவள்ளுவர் சொன்னார், நாம எத்தனையோ பேருக்கு தப்பு பண்ணிருக்கிறோம், எத்தனையோ பேர் நமக்கு தப்பு பண்ணிருக்கிறான், யாரையெல்லாம் மன்னிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்காம போட்டான், ராமசாமி போனா போயிட்டு போறான், அதை வச்சு என்ன ஆயிட போறான் போ அப்படின்னு மன்னிச்சு சொல்லலாம். ஒருத்தரை மன்னிக்க முடியாதுன்னார். நட்டாற்றில கைவிட்டுட்டு போனானே அவனுக்கு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். இமன் நம்மை அடும் பொழுது, நம்மை சாகடிக்க வரும் பொழுது நம்முடைய மனத்தில் யாரை மன்னிக்க மாட்டோம் என்றால், நம்மை கைவிட்டு விட்டு தான் மட்டும் தப்பித்துக் கொண்டு ஓடிய அந்த துரோகியை மன்னிக்க முடியாதுன்னார். மன்னிக்கிற காலத்தில் கூட இது மன்னிக்க முடியாது என்று எழுதினார். இதுக்கு அடுங்காலைன்னா
இந்த யமன் உயிரை எடுக்கும் பொழுதுன்னு அர்த்தம் எழுதினான் பரிமேலழகன். பல பேருக்கு பரிமேலழகனை பிடிக்காது. ஏன்னு கேட்டா அவன் எழுதினது இவனுக்கு புரியல, அதனால அது தப்புங்கிறான். தப்பா ஒருத்தன் எழுதியிருப்பான், இல்லேன்னு சொல்லல. அவங்க காலத்துல உள்ள கருத்தை எழுதிருக்கலாம், தப்பா இருக்கலாம். ஆனா எல்லாமே தப்பு இல்லை. அடுங்கால என்றால் என்ன அர்த்தம்? ஒரு யமன் உயிரை எடுக்கின்ற காலத்தில் எல்லாரையும் மன்னிக்கின்ற ஒருவன் அவனை மட்டும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். அதுபோல இங்கேயும் எல்லாரையும் நீ மன்னிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். மன்னிப்பது ஒரு மன்னனுடைய திறம், அவனுடைய குணம். மன்னிக்க மறுக்கிறவன் தலைவன் அல்ல. எட்மண்ட் பர்க் அவன் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அற்புதமாக பேசினான். அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு வரி போடுகிறார்கள் இங்கிலாந்துக்காரர்கள், அவர்களை மதிப்போம், மன்னிப்போம், மறப்போம், forgive and forget என்று சொல்லி இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே பேசினான். அதை அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து நம்முடைய தமிழ்நாட்டிலே சட்டசபையிலே பேசினார். அப்பொழுதெல்லாம் சட்டசபையில் நல்ல வார்த்தைகள் பேசுவார்கள். ஒரு காலம் இருந்தது இல்லையா, அப்ப பேசினார். மறப்போம், மன்னிப்போம். இந்த மறப்போம் மன்னிப்போம் என்பது ஒரு குடிமகனினுடைய கொள்கை அல்ல, ஒரு தலைமகனுடைய கொள்கை. யார் மன்னிக்க தெரிந்தவனோ அவன் தலைவன், யார் ஒருவருடைய தீமையை மறக்க தெரிந்தவனோ அவன் தலைவன். அதை ராமன் செய்கிறான். அதற்கு மேலே ஒரு அற்புதமான, என்னால் மறக்க முடியாத ஒரு தலைவன். முதல் நாள் போர்க்களத்திலே போய் ராமனிடத்திலே சண்டை போடுகிறான், தோற்று போகிறான். ராவணன் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லுகிறான். அவனுக்கு இந்த வாசகம் சொல்லுவான் என்று நினைக்கவில்லை. ராமனுடைய அம்பை விட அந்த வாசகம் அவனை சுட்டது. என்னை ஒருவன் இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று சொன்னானே. ராமாயணம் சினிமாவிலே டி.எஸ். பகவதி ராவணன் அடிப்பார். இன்று போய் போருக்கு நாளை வா என ஒரு மனிதனும் என்னை சொல்வதோ அப்படின்பார். அந்த பாட்டும் அற்புதம், அந்த நடிப்பும் அற்புதம், அந்த படமும் அற்புதம். அப்படிலாம் ஒரு காலத்துல படம் எடுத்தான். அதையும் சொல்லணும்ல. நல்ல படங்களை எடுக்கிறவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். அண்ணனை வச்சுட்டே நான் சொல்றேன், அவங்க நல்ல படங்களை தேர்ந்து எடுத்தவர்கள். அதனால மறக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இப்போ தோற்று விட்டான் ராவணன். வருகிறான். எப்படி வர்றான்? ரொம்ப அற்புதமா பாடுகிறான். ஒரு 4 பாட்டு கம்பன். இந்த பாட்டுக்கு ஈடான பாட்டு உலகத்தில் இல்லை. தோற்று போன ஆண்டனி ஷேக்ஸ்பியர் பாடுகிறான். இதனுடைய கால் தூசி போறான். சாட்டன் தோற்று போனதை மில்டன் எழுதுகிறான். இந்த பாட்டின் கால் தூசி போறார். மாதிரம் எவையும் நோக்கான், பலநகர் நோக்கான், பெற்ற காதலர் தம்மை நோக்கான், கடற்பெரும் சேனை நோக்கான், சாதவுள் கோதை மாதர் தனி தனி நோக்க, தான பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். இந்த எரிந்து போன இலங்கை நகரத்தை தேவதச்சன் இந்த பொன்னாலேயே கட்டிவிட்டான். பொன்னகர் இஞ்சின்னு சொல்லுவான். இதை அப்படி கட்டி அதை அப்படி கட்டின்னு சொல்லி வாங்குவேன். அதையெல்லாம் பார்த்து பார்த்து வெளியே ரசித்தவன் ராவணன். வளநகர் நோக்கான். இன்றைக்கு அவன் பார்க்கவில்லை. ராவணன் எப்படி நடப்பான் என்றால் சிங்க நோக்கம்னு சொல்லுவார்கள். சிங்கம் இப்படி பார்த்ததுன்னா நடுவில் தான் பார்க்கும், அப்புறம் இந்த பக்கம் தான் பார்க்கும், இந்த இடையில உள்ளதெல்லாம் பார்க்காது. இதுதான் சிங்க நோக்கம்னு பேர்.
நரிதான் குறுக்க உள்ளதெல்லாம் பார்க்கும். அது நரி பார்வை. சிங்க பார்வை இப்படி பார்த்தா அப்படி பார்த்து பார்க்கும்போது அதுக்கு தெரிஞ்சுப்படும் யார் யாரு களவாளி பசங்கன்னு தெரிஞ்சுப்படும் சிங்கத்துக்கு. அப்படி சிங்க நோக்கமாக மாதிரம் என்றால் திசைகள், திசைகளை பார்த்து பார்த்து நடந்த அந்த ராவணன் மாதிரம் எவையும் நோக்கான், பலநகர் நோக்கான். அவனுடைய பிள்ளைகள் வந்து நிற்கிறார்கள், அப்பா நாங்கள் இல்லையா, இந்த தோல்விக்கு வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். பெற்ற காதலர் தம்மை நோக்கான், கடல் மாதிரி பெரிய சேனை நாங்கள் இல்லையா என்று சேனைகள் சொல்லுகின்றன. கடற்பெரும் சேனை நோக்கான். அந்த மண்டபத்தில் எத்தனையோ தூண்கள், அந்த தூண்கள்ல அவனுடைய உரிமை மகளிர், ராவணனுடைய மனைவிமார்கள் அழகாக தங்களை சோடித்துக் கொண்டு, நாம அப்படி தலையை நீட்டினோம்னா பார்க்காம போயிடுவாரோன்னு இந்த தூண்ல மறைஞ்சுகிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தையும் தனித்தனியா நிக்கிறா. சாதவிழ் கோதை மாதர் தனி தனி நோக்க பெண்களை கூட ராவணன் பார்க்கவில்லை. திசையை பார்க்காமல் இருக்கலாம், சேனையை பார்க்காமல் இருக்கலாம். காமமே வடிவமாகிய ராவணன் தன் உரிமை மகளிரை கூட அவர்கள் சோடித்துக் கொண்டு வருகின்ற சாதவிழ் கோதை மாதர் தனி தனி நோக்க அவர்களெல்லாம் பார்க்கவில்லை. கம்பன் யோசனை பண்ணா, ஒரு பெண்ணை கூட ராவணன் பார்க்கலன்னு எழுதலாமா அப்படின்னு யோசனை பண்ணான். எழுதுனா தப்பா போயிடுமே. அப்பவும் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு தான் வந்தான். அது என்ன பெண்? பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். இந்த பூமியாகிய பெண்ணை பார்த்து கொண்டுதான் வந்தான். ஏன்? இந்த பூமியை பெறுவதற்கு எவ்வளவு போர்களை நான் நடத்தினேன், எப்படியெல்லாம் இந்த நாட்டை ஆண்டேன், அப்பேற்பட்ட இந்த பூமி என்னை விட்டு போய்விடுமோ என்று பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் என்று எழுதினான். இதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அதாவது எல்லாரையும் சொல்லிட்டு அங்க வரப்படாது, நான் தனியா ரூம்ல இருப்பேன், எவனும் உள்ள வரப்படாது. அட்மிஷன் நேரத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் போடுறவர் யாரும் உள்ள வரப்படாது. என்ன காரணம்? அப்பதான் பேரம் பேசலாம். அந்த மாதிரியா எவனும் வந்து ஏன் தோற்றீர்கள், என்ன நடந்ததுன்னு கேட்டா அது சகிச்சுக்க முடியாது. நம்ம ஊர் தேர்தலில் தோத்துருவான். நம்ம ஊர்லயே எத்தனையோ பார் இருக்கு, இங்க சாப்பிட மாட்டான். பெங்களூர்ல போய் சாப்பிட. ஏன்? நம்ம பார்ல உடைச்சு ஊத்துறவன் அண்ணங்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், அண்ணன் தான் கேட்கல அப்படின்ட்டே ஊத்துவான். ஏன்? இங்க தோத்து போனது உனக்கு தெரியும். பெங்களூர்ல தெரியுமா? தெரியாது. பெங்களூர்ல தோத்தவன் அங்க சாப்பிட மாட்டான், மெட்ராஸ்ல வந்து தான் சாப்பிடும். ஏன்னா அதெல்லாம் தெரியாம சாப்பிடணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. சாமியார்களுக்கு தெரியாத பாட்டில உற்பத்தி பண்ணவனே சாமியார் தான். யாரும் வரக்கூடாதுன்ட்டான், போய் படுத்துட்டான். யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னவனை மீறி ராவணனை போய் பார்க்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் உண்டுன்னா அது அவன் பாட்டன் தான், மாலியவான். அவன் போனான். இவன் படுத்து கண்ணை முடிக்கிட்டு படுத்துக்கிறான். கீழே இல்ல கட்டில படுத்திருக்கிறான். உடம்பெல்லாம் புண்ணா இருக்குது. காலிலிருந்து தலை வரையிலையும் உத்து உத்து பார்க்கிறான் மாலியவான். இவ்வளவு புண்களையும் பெற்றிருக்கிறான் என்றால் இவன் போரிலே தோற்று விட்டானோ என்று அவனுக்கு தோன்றுகிறது. எப்பவுமே நம்மளை யாராவது உத்து பார்த்தா நம்முடைய மனசுல தெரிஞ்சு போயிடும். அதுவும் ஆணுக்கு தெரியுதோ இல்லையோ பெண்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பொம்பளை யாராவது பார்த்தா திரும்பி பார்த்தா யாரோ பாக்குறாங்கன்னு அவளுக்கு தெரியும். அதுக்கு தான் பயிர்ப்புன்னு பேர். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்ததுங்களாம், இப்போ இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப பேசப்படாது, சரிதான், விட்டுற வேண்டியதுதான். அதனால அப்படி திரும்பி பாப்பா, அவளுக்கு தெரியும்.
ஆண் வாடையிலேயே வித்தியாசம் தெரிஞ்சு போடும். அது மாதிரி ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருப்பானேயானால், துன்பப்படுவானேயானால், அவனை உற்று நோக்குகின்ற ஒரு பார்வையை அவன் மனம் கண்டுபிடித்து விடும். இருந்தனன் இலங்கை வேந்தன், இலங்கை வேந்தனை எய்த நோக்கி, அங்க படுத்து கிடந்த ராவணனை தன் பார்வை சென்று குத்தும்படியாக எய்த நோக்கி, பொருந்த வந்துற்ற போரில் தோற்றனன் போலும் என்ன, போனானே இந்த போர்க்களத்தில் தோற்று விட்டான் போல் இருக்கிறது என்று மனதுக்குள்ளே நினைக்கிறான். அந்த மாலியவான் என்ன பார்த்து அவன் காதல விழும்படியா ஒன்று பேசுகிறான். பொருந்த வந்துற்ற போரில் தோற்றனன் போலும் என்ன, வருந்தினை மனமும் தோளும் வாடினை. உன் மனம் வருந்துவதை உன் முகம் காட்டுகிறதப்பா, உன் தோள் வாடிவிட்டதை அந்த புண்கள் காட்டுகின்றன. வருந்தினை மனமும் தோளும் வாடினை எல்லாம் வாடலாம், நீ பெற்ற வரங்கள் கூடவா வாடிவிடும் என்றும் வாடா பெருந்தவம் உடைய ஐயா, என்னுற்ற பெட்டி, நீ எத்தனையோ தவங்கள் செய்து எத்தனையோ கடவுளர்களிடத்திலே நீ வாங்கிய வரங்களெல்லாம் கூட உன்னை காப்பாற்றவில்லையா? ஏனென்றால் மாலியவான் அந்த இனத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் எங்கேயோ இருந்தவன் இலங்கையில் வந்து இருக்கிறான். இன்று இலங்கை மன்னனும் தோற்றுவிட்டான் என்றால் நான் எங்கே போவது என்று சிந்தித்த வருத்தத்திலே கேட்கிறான். வருந்தினை மனமும் தோளும் வாடினை என்றும் வாடா பெரும் தவம் உடைய ஐயா, உன் தவங்கள் என்றும் வாடுமா? அதில் வாங்கிய வரங்கள் வீணாக போகுமா? போகாதே ஐயா என்று கேட்கிறான். கேட்ட உடனே ராவணன் அவனிடத்திலே பதில் சொல்லுகிறான். தாத்தா, நான் என்னன்னு சொல்றது? நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன், நான் அழியப் போகிறேன் என்பது தெரிகிறது தாத்தா. ஆனால் என்னிடத்தில் தோற்றவன் மீண்டும் வந்து போரிட்டு என்னை தோற்கடிக்காமல் ஒரு புதிய பகைவனாக வந்து ஒருவன் என்னை தோற்கடிக்கிறானே, அது எனக்கு மகிழ்ச்சி. ஏன் என்று கேட்டால், ஒரு இடத்திலே பார்த்தா அவருடைய அம்பு பிரம்மா போட்ட அம்பு மாதிரி அம்பு ஓடி வருகிறது. ஓடும் போது அரியை ஒக்கும். இன்னொரு இடத்திலே பார்க்கிறேன் திருமால் போட்ட அம்பு மாதிரி இருக்கிறது. இன்னொரு இடத்திலே பார்க்கிறேன் சாட்சாத் சிவபெருமான் என்னோடு போர் செய்த போது செய்த போட்ட அம்பு மாதிரி இருக்கிறது. மும்மூர்த்திகளுமாக அவருடைய அம்புகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நான் பார்க்கிறேன். அதையெல்லாம் பார்த்துவிட்டு என்ன முடிவுக்கு வந்தேன் தெரியுமா? சிற்பத்தின் நம்மளோரால் பேசுதற்கு எளியவோ, அவருடைய அந்த வில் தொழிலை என்னை போன்றவர்கள் புகழ்ந்து பேச முடியுமா? ராவணன்தான் பெரிய வீரன், வீரர்களை பெற்ற வீரன். இவரை வெல்லுவதற்காக அவதாரம் எடுத்து வந்தார் பரமாத்மா. அப்பேற்பட்ட வீரன், சாதாரணமான வீரன் அல்ல. அவன் சொல்லுகிறான், அவனுடைய கைவில் தொழிலை நான் பார்த்து சிற்பத்தின் எம்மனோரால் பேசியதற்கு எளியவோ, என்னாலே எளிமையாக ராமனுடைய வில்லாற்றலை பேசிவிட முடியுமா? முடியவே முடியாது. என்னை என்றும் தீரா தர்ப்பத்தை துடைத்ததென்றால் வேறொரு சான்றும் உண்டோ? என்றைக்கும் அழியாத என் ஆணவத்தையே அது மாற்றிவிட்டது என்றால், கற்பம்னா ஆணவம், ஆணவத்தையே துடைத்து விட்டது தாத்தா. அது மட்டுமல்ல, நான் இந்த சீதையிடத்தில் போய் கெஞ்சிய போதெல்லாம் நான் தான் அழகன், நான் தான் வீரன், ராமனை நான் பார்த்ததில்லை,
ஆகவே என்னை போன்ற வீரனை அழகனை இந்த பெண் மதிக்க மாட்டேன் என்கிறாளே என்று நினைத்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு ராமனை பார்த்த பிறகு அன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன். உலகத்திலேயே சிறந்த வீரனும் அழகனும் நான் தான். எனக்கு அடுத்தாற் போல மன்மதன். இந்த 2 பேர் தான். இப்படி முடிவு செய்திருந்தேன். ஆனால் ராமனை போய் பார்த்தவுடன் இந்த 2 பேரும் ராமனுக்கு முன்னாலே நாய் மாதிரி. நாங்க 2 பேரும் சாதாரண வீரர்கள் அல்ல, அழகர்கள் அல்ல. அவனுக்கு முன்னால் நாங்கள் நாய் என தகுதுமன்றே. நாங்கள் நாய் போல ஓடி வருகிறது, நாய் போல இருக்கிறோம். இவனை புகழ்ந்து பாராட்டுகிறார் என்றால் ராமன் மிகப்பெரிய தலைவர் என்பதிலே வேற என்ன சாட்சியம் இருக்கிறது? அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கக்கூடிய தகுதி ராவணனுக்குத்தான் உண்டு. ராவணன் அவனை அப்படி பாராட்டி இருக்கிறான். இப்படி பல்வேறு வகையாக ராமனை தலைவனாக நாம் பார்க்கலாம். ஒரே ஒரு தலைவனாக பார்த்துவிட்டு நான் முடித்து விடுகிறேன். நேரம் எதிரிலே தெரிகிறது, கையிலே இருக்கிறது. ஆன்மீக தலைவன், அதாவது எனக்கு முன்னால நின்னா செத்து போட வெளியில அப்படி ராவணன் சொல்லிட்டான். விபீஷ்ணன் வந்துட்டான். விபீஷ்ணோட ஒரு 3 பேரு, இவன் 1 4 பேரு. 4 அணி. பழைய காலத்துல ஒரு 4 அணி இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியாது, மறந்துருப்பாங்க. அந்த 4 அணி பேசிக்கிட்டே வருது, வானத்துல வருது. இப்ப எங்க போறது? ஒருத்தன் சொல்றான், எங்க போவது? ராவணன் கிட்ட சண்டை போட்டா அவனுக்கு எதிரி யாரு? ராமன். அங்கதான் போகணும். சரி போயிடுவான் அப்படிங்கிறான். போய் இறங்கி நிக்கிறான். 70 வெள்ளம் சேனை, வானர சேனை அங்க கேம்ப் போட்டிருக்கு. அந்த ஓரத்துல போய் இறங்கிட்டான் விபீஷ்ணன். எல்லாரும் ராமன் கிட்ட போறாங்க. போகும்போது விபீஷ்ணன் சொல்றான், டேய் எனக்கு ஒரு அனுபவம் வருகிறது. உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த கண்ண பரமாத்மா இவரு கண்ணப்ப நாயனார் மலையில ஏறுவார். அவன் கூட ஒருத்தன் ஏறினான், அவன் தோழன். இவருக்கு ஒவ்வொரு பாரமா உடம்புல உள்ள பாரமெல்லாம் குறையுது. அப்போ கேக்குறாரு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாரம் குறையிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குது, உனக்கு இருக்குதான்னு கேட்கிறாரு. அவனுக்கு ஒரே உணர்ச்சி தான், பன்றிய கொண்டுட்டு சாப்பிடாம வந்துட்டு இருக்கிறான் அந்த பாவி, பாரம் குறையுதுங்கிறான். எப்படி குறையும்? பசி வந்துட 10 பறந்து போகும். அது மாதிரி மலையில ஏற 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 அவருக்கு ஒரு அனுபவம் வந்ததை போல இந்த ராமனை நான் முன்னால் பார்த்ததில்லை, இவனை பற்றி முழுவதும் கேட்டதில்லை. ஆனால் நான் நெருங்க 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 அவன் மேல் எனக்கு அளவில்லாத காதல் வருகிறதே அப்பா. முன்புற கண்டிலேன், கேள்வி முன்பிலேன், அன்புற காரணம் அறியகிட்டிலேன். அவன் பேர்ல எனக்கு அன்பு வருகிறது, ஏன் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ரயில்ல 2 பேரும் நாங்க போகும்போது அது காப்பி ஆகி கொடுத்தாருன்னு சொல்லி நினைச்சு அன்பு வரலாம். அருமையான பட்டு சேலை வாங்கி கொடுத்தாருன்னு மனைவிக்கு மேலும் அன்பு வரலாம். அடிக்கடி கூப்பிடாத அண்ணாச்சிங்கிறதுனால அண்ணாச்சி மேல எனக்கு அன்பு வரலாம். எல்லாம் இயற்கை. ஆனால் தெய்வத்தின் மேலே காதல் வருகிறதே, அதற்கு காரணமே இல்லை. தெய்வ சன்னிதானத்தில் போய் நின்றவுடன் நம்மை அறியாமல் கண்ணீர் வரும். அங்கு ஒரு இடத்துலதான் நாம் அழலாம், தெருவிலே அழ முடியாது. ஏன் அழுறாரு? வாங்கின கலந்த குடிக்க முடியல அழுகிறாரு, முடியா அப்படிம்பாங்க. கடவுளுக்கு முன்னாலே போய் நாம் நின்று அழலாம். அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மணிவாசக பெருமான். அப்படி அழலாம். நான் வருந்திய வருத்தம் திருவுளம் அறியும். யாரு? ராமலிங்க சாமி. நான் வருந்திய வருத்தம் திருவுளம் அறியும். அப்ப அழுதுகிறாரு. அப்படியெல்லாம் அழலாம். அதற்கு காரணம் தெரியுமா?
கடவுள் சன்னிதானத்தில் அழும் பொழுது நம்முடைய ஈகோ, நம்முடைய அகங்காரம் குறையும். குறைவதனால் அழுகை வரும், அன்பு வரும். அழுகையும் அன்பும் கடவுளுக்கு முன்னால்தான் வரும். அது மாதிரி முன்புறக் கண்டிலேன், கேள்வி முன்பிலேன், ஆனால் அன்புற காரணம் அறியகிட்டிலே. எனக்கு தெரியவில்லை ஏன் அன்பு வருகிறது என்று. என்புற குளிருமால் என் எலும்பெல்லாம் குளிர்கிறது. நான் பாருங்க, அந்த அனுபவம் தான் அற்புதமான அனுபவம். நான் ஒரு 2004 இங்கிலாந்து போயிருந்தேன். அங்க குளிர் நாடு, அது ஏப்ரல் தான், குளிர் அதிகம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு காலைல 10 மணிக்கு போனேன், பேசினேன். பேசி முடிச்ச உடனே சரி ஒன்னும் குளிரவே இல்லையே அப்படின்னு கோட்டு போட்டுக்காம ராத்திரி 6 மணி ஆச்சு. வெளியில வந்து கட்டடத்திலிருந்து அப்படி ஒரு ஓடுனா காரு, அவ்வளவு தூரம் தான். அந்த தூரத்துல வர்ற ஊசி குத்துற மாதிரி குத்துது குளிர்ச்சி. எப்ப கோடை காலத்திலே. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. எலும்பு உள்ள குளிரும்னு சொன்னானே விபீஷ்ணன், என்புற குளிருமால். இந்த குளிர் மாதிரிதான் அவனுக்கு ராமனை பார்த்தவுடன் குளிர்ச்சி வந்தது என்று எனக்கு தெரிந்தது. என்புற குளிருமால். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு ஒண்ணு சொன்னான். காரணம் என்ன தெரியுமாடா? இவன் பேர்ல எனக்கு அன்பு வருகிறது, எலும்பெல்லாம் குளிர்கிறது. என்ன காரணம்? கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகிறது. என்ன காரணம்? புன்புற புரவியின் பகைஞன் போலுமா. அவன் ஞானி, விபீஷ்ணன் ஞானி. அதனால அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த புரவியை மாற்றக்கூடிய பகைவன் அவன். புரவி மருந்து ஈசன். அவனுக்கு முன்னால் போனதும் நம்மை அறியாமல் கண்ணீர் வருகிறது, எலும்பெல்லாம் குளிர்கிறது. அவனை பற்றி நான் கேள்விப்படாமல் இருந்தும் கூட அவன் பேரிலே எனக்கு அன்பு வருகிறது என்றால் புன்புற புரவியின் பகைஞன் போலுமால் என்று சொல்லும் பொழுதுதான் அவன் ஆன்மீக தலைவன் என்பதும் தெரிகிறது. சாதாரணமான தலைவனாக நான் பல இடத்தில் அவனை சுட்டிக்காட்டினேன். ஆனால் சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் மிக முக்கியமான இடம் அவன் ஆன்மீக தலைவன் என்பதுதான். அதையும் நான் மணிமகுடமாக சுட்டிக்காட்டி அப்பேற்பட்ட தலைவனை பற்றிய அற்புதமாக ராமன் எத்தனை ராமனடி என்ற அற்புதமான தலைப்பிலே 9 பேச்சுகளை கம்பன் கழகமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் அமைத்திருப்பதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.